இறந்த நாள் வாழ்த்துக்கள். அளவுக்கு அதிகமாக கண்களில் நிறைந்திருந்த பதற்றத்தால் அந்த பெண்ணின் கைகள் லேசான நடுக்கத்திலேயே இருந்தது. பெங்களூரு ரயில் நிலையத்தை விட்டு அப்பெண் வெளியே வந்ததும் ஒரு சிறிய குளிர்பான கடைக்குள் சென்று அமர்ந்தாள். வானிலை மப்பும் மந்தாரமுமாக இருந்ததோடு சில்லென்று குளிர்காற்றும் வீசியது. அந்த பெண் எவ்வளவோ முயற்சித்தும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அங்கிருந்த குளிர்பான கடைக்குள் சென்று அமர்ந்தவள் அங்கு வேலை செய்யும் ஒரு பையனிடம் ஒரு கூல்ட்ரிங்க் கொடுங்க என்று கேட்டு 2 நிமிடத்தில் கூல்ட்ரிங்க் அவள் முன்னால் இருந்த மேசையின் மீது இருந்தது. அதை எடுத்து குடிக்க போனவளை அவளது செல்போனின் அழைப்பு மணி தடுத்து நிறுத்த அதை மேசையிலேயே வைத்துவிட்டு செல்போனை எடுத்து காதில் வைத்தவள், ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க, ஹலோ என அவள் பலமுறை அழைத்தும் அந்த பக்கம் இருந்து பதில் வரவில்லை. ஹலோ, அதான் யார் பேசுறீங்கன்னு கேட்கிறேன்ல என்றதும் அவளது கேள்விக்கு பதிலாய் மறுபுறம் இருந்து ஒரு ஆணின் குரல் ஏளனமும் திமிரும் இணைந்து ஒலித்தது. என்ன அனு, கூல்ட்ரிங்க் குடிக்கிறியா? குடி குடி குடி. இவ்வளவு தூரம் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த என்னால அதுல விஷத்தை கலக்க எவ்வளவு நேரம் ஆகும் என கேட்கவே அவனது இந்த குரலையும் பேச்சையும் கேட்ட அவன் அனு என்ற அழைத்த அந்த அனுராவுக்கு லேசான நடுக்கத்துடன் பதற்றம் தொட்டி கொண்டது. ஏனெனில் இதற்காகத்தானே அவள் பயந்தாள். கடந்த சில நாட்களாக அவளுக்கு இந்த மாதிரியான செல்பேசி அழைப்புகள் வந்ததே இதற்கு காரணமாய் இருந்தது. குரல் நடுக்கத்துடன், என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ யாரு என கேட்டு கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு வந்து விட்டாள் அனுரா. ஆனால் அவனோ அவளது கெஞ்சல்களை சிறிதும் சட்டை செய்யாமல், ஏன் அவசரப்படுற? நாளைக்கே நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. நாளைக்கா? ஏன் என கேள்விகளை இரண்டாய் அடுக்க அவனிடமிருந்து சற்று தொய்வான பதில் வந்தது. என்னானு, நாளைக்கு என்ன நாள்னு நீ மறந்துட்டியா? நாளைக்கு என்னோட பர்த்டே. அதுதான், பட் அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். தட்ஸ் நாட் யுவர் பர்த்டே, இட்ஸ் யுவர் டெத் டே. அவனது ஏளன சிரிப்புடன் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட அனுராவின் உடல் முழுதும் பயம் சுறுசுறுவென வியாபித்துக் கொண்டது. அவன் இறுதியாய் கூறிய வசனங்கள் அவளை பயத்தின் உச்சகட்டத்தில் ஊசலாட வைத்திருந்தது. ஹலோ ஹலோ என அவனை அழைக்க முயன்று சலித்தவள் ஒரு வெறுப்புடன் செல்பேசியை தூக்கி தன் கைப்பையினில் போட்டாள். பின்பு தான் வாங்கி வைத்திருந்த கூல்ட்ரிங்கை குடிக்க போக, இதுல விஷத்தை கலக்க எனக்கு எவ்வளவு நேரமாகும்? அந்த மரியாத அவனின் குரல் தீனமாய் அவள் மனதிற்குள் ஒலிக்க, அதை குடிக்க மனதில்லாது அதற்கான பணத்தை கொடுத்து விட்டு சரசரவென அங்கிருந்து வெளியேறினாள். அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து ராஜீவ் என பெரிதாக பெயரிடப்பட்ட அந்த தனியார் விருந்தினர் விடுதிக்குள் நுழைந்தாள். அந்த விடுதி பெங்களூரின் கோடீஸ்வரர்களில் ஒருவரான சாகர் அகர்வாலின் ஒரே மகன் ராஜீவுக்கு சொந்தமாயிருந்தது. டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே சென்ற அடுத்த நிமிடம் அவளுக்கு ராஜீவிடம் இருந்து அழைப்பு வந்தது. செல்போனை ஒரு புன்னகையுடன் எடுத்த அனுரா, சொல்லுடா. ஆமா, நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். அவன்கிட்ட இருந்து மறுபடியும் கால் வந்தா சொல்றேன். நீ சீக்கிரம் வந்துடுவேல்ல
ஏன்னா எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் அந்த பக்கம் இருந்து சாதகமான பதிலை கூறியிருப்பான் போலும். அவள் முகத்தில் சிறு நிம்மதி தோன்ற அந்த சிறு நிம்மதியுடன் சென்று உடை மாற்றி விட்டு வந்து அமர்ந்தாள். காலையில் இருந்து அவளது செல்பேசி இயங்கிக் கொண்டிருந்ததால் அதை உயிர்ப்பிக்க சார்ஜில் போட்டு விட்டு வந்து அமர்ந்தவளுக்கு அவ்வீட்டின் அசாதாரண அமைதி சிறிது பயத்தை உண்டு பண்ணியதால் தன் மனதை வேறுபுறம் செலுத்த வேண்டி தொலைக்காட்சியை ஆன் செய்தாள். ஆனாலும் அவள் மனமோ கலவரத்தில் உருண்டு கொண்டிருந்தது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொலைக்காட்சியில் திடீரென விடமாட்டேன் என்னும் வசனம் காஞ்சனா திரைப்படத்தில் இருந்து ஒளிபரப்பாக சற்றே பயந்துதான் போனாள். அவசரமாக தொலைக்காட்சியை நிறுத்தியவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அங்கு அவள் நிச்சயம் தனிமையில் இல்லை என்பதை அடிக்கடி கேட்ட சப்தங்களிலிருந்து தெரிந்து கொண்டாள் அனுரா. அவளது பயத்தை மேலும் அதிகரிக்கவென்றே சிட்டுக்குருவி கீச்சிடும் சப்தம் கேட்க அதில் அதிர்ந்து போன அனுரா கதவு பக்கம் எட்டி பார்க்க யாரோ காலிங் பெல்லை அழுத்தி இருந்தார்கள். சத்தம் இல்லாமல் மெதுவாய் சென்று கதவின் துவாரம் வழியே வெளியே பார்த்தாள். ஆனால் அங்கு யாருமே இருக்கவில்லை. யாராக இருக்கும் என்று யோசனையுடன் கதவை திறந்தாள். அப்போதும் அங்கு யாரும் இல்லை. ஒருவேளை ராஜீவா இருக்குமோ? பட் அவன் மார்னிங் தானே வர்றேன்னு சொன்னான் என சிறு குழப்பம் உருவாக தற்செயலாய் கீழே பார்த்தாள். ஒரு பூங்கொத்து தரையில் வைக்கப்பட்டிருந்தது. ஓகேவா என அதை எடுத்து பார்க்க அதில் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதப்பட்டு அதனுடன் இணைக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்த வாசகத்தை வாய்விட்டே வாசித்தாள். ரெஸ்ட் இன் பீஸ் வித் டெத் என்றிருந்த வாசகத்தை பார்த்து அரண்டு போனவள் தன்னையும் மீறி அலறி கையில் இருந்த பூங்கத்தை கீழே வீசி எறிந்துவிட்டு நெஞ்சு படபடக்க கதவை பெரிய ஓசையுடன் சாத்தியவள் ஓடி வந்து சோஃபாவில் விழுந்து அழத் துவங்கினாள். பயம் முற்றும் முழுதாக அவளை ஆட்டி படைத்திருந்தது. செல்பேசி அழைக்க அதை எடுத்து பார்த்தாள். ராஜீவ். அழைப்பை அவசரமாக எடுத்தவள் பதறிய குரலில் ராஜீவ் ராஜீவ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நான் சாக போறேன்னு தோணுதுடா. அவளது பதறிய குரலில் சற்று கலவரம் அடைந்த ராஜீவ் அனுராவை சமாதானம் செய்யும் நோக்கில் ஓகே ஓகே ரிலாக்ஸ், பயப்படாத. பயம்தான் நம்மளோட முதல் வீக்னஸ். முதல்ல பதட்டப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்று அவன் கேட்க அப்போது நடந்தது அனைத்தையும் ஒரே மூச்சில் கூறி முடித்தாள் அனுரா. அதை கேட்டவன் ரிலாக்ஸ் அனு, முதல்ல நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படு, கண்ணை மூடி தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும் என அவன் அவளுக்கு ஆறுதல் கூற அவளும் அவன் சொன்னதை ஆமோதித்து விட்டு அழைப்பை துண்டித்தாள். ராஜியுடன் பேசியது அவளுக்கு சற்று தைரியத்தை கொடுக்க அவன் கூறியது போல் குளித்து விட்டு வந்து படுத்தால் நன்றாக இருக்கும் என எண்ணியவள் அறைக்கு சென்றாள். அறைக்குள் உடை மாற்றியவள் குளிக்க செல்லும் போது அணியும் உடையை உடுத்திக் கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு நுழைந்து சவரை திறந்த அடுத்த நொடி அனுரா ஒரு பெரிய அலறலுடன் வெளியே வந்து விழுந்தாள். அவளது உடல் மீது பட்ட ரசாயன அமிலத்தினால் உடல் பாதி கருகி மீதி உருகி கொண்டிருந்தது. அவள் குளிக்க சென்ற போது அந்த குளியலறை தாங்கியில் தண்ணீருடன் கலந்திருந்த ஆசிட்டே இதற்கு காரணம்.
அவளது உடல் பாதி கருகி சிதைந்து கொண்டிருந்த நேரம் அவளிடம் மீதமிருந்த உயிரும் ஊசலாட மூச்சு பலமாக வெளியேறியது. அவளது உயிர் சிறிது சிறிதாக போய்கொண்டிருக்க அப்போது சரியாக அங்கிருந்த மணிக்கூடு 12 மணிக்கான அறிவிப்பை கொடுக்க மங்கிய கண்களுக்கிடையில் யாரோ கதவை திறந்து பெரிய பூட்ஸ் கால்களுடன் உள்ளே வருவது தெரிந்தது. அது ஒரு ஆணின் கால்கள் என தெளிவாக தெரிய அந்த ஆண் பாடிக்கொண்டே வந்தான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Anura. Happy birthday to you. அந்த குரலில் அனைத்து விதமான உணர்வுகளும் கலந்து ஒலிக்க அதை கேட்டுக்கொண்டே அனுராவின் மீதி உயிரும் தெரிந்தது. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.